பெற்றோர்கள் குழந்தைகள் வளர்ப்பு. குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அன்பு, பாசம், நட்பு இதெல்லாம் ஊட்டி வளர்க்கணும். என்னுடைய அன்னை, என்னுடைய தாய் என்னை ஒரு நாள் கூட இப்போ வரைக்கும் அடித்ததே கிடையாது. அடிக்கவே மாட்டாங்க. சின்ன தப்பு செஞ்சாலும் பேச மாட்டாங்க. 10 நிமிஷம் வீட்டுக்கு லேட்டாக போனாலும் கதவை பூட்டிடுவாங்க. வெளியே தான் படுத்து கிடக்கணும். கொசு கடி கொண்டு எடுத்துரும். ஏன்னா லேட்டாக வந்தோங்கிற மாதிரி ஆகி போயிடும். அப்படி வளர்த்தாங்க. அப்படி இருக்காங்க. தவறு செய்தால் பேச மாட்டாங்க. பேச வைக்கவங்களையும் பெரிய பாடாகி போயிடும். அவங்களை சிரிக்க வைக்கவங்களையும் பெரிய பாடாகி போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க பேசலைன்னா. இந்த உலகமே அழிஞ்சு போடுற மாதிரி இருக்கும் எனக்கு. என்ன செய்ய, எப்படியாவது அவங்கள பேச வச்சிருவேன். பேச வச்சு அடுத்து தவறு செய்யணும்னாலே ஏன்டா தவறு செஞ்சோங்கிற மாதிரி ஆகி போயிடும். தப்புங்கிறது வாழ்க்கையிலே வரவே கூடாது அப்படின்னு. அப்படி வளர்க்குற குழந்தைகளை தவறு செஞ்சாங்கன்னா குழந்தைகிட்ட பேசாதீங்க, பேச்சை நிறுத்திக்கோங்க. ஆனால் குழந்தைகளை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, தவறான விஷயங்களை சொல்லி திட்டக்கூடாது. என் அண்ணன் ஒரு நாள் கூட என்னை திட்டியது கிடையாது. தீய வார்த்தைகளா நல்ல சொற்களை சொல்லி தான் திட்டுவாங்க. அந்த மாதிரி வளர்த்தாங்க. நம்ம குழந்தைகளை அடிக்கக்கூடாது. இப்படி அடிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, பிடிச்சி கிள்றது, இப்படி இடுப்பை பிடிச்சி கிள்றது, தொடையை பிடிச்சி கிள்றது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. குழந்தைகளை அடிக்காமையே வளர்க்கணும். குழந்தைகளை தவறு செய்தால் அவங்க குழந்தைகளிடம் பேசக்கூடாது, பேச்சை நிறுத்திக்கிறோம். அப்புறம் அவங்களா திருந்தி அவங்களா மன்னிப்பு கேட்டு அவங்களா இனிமேல் தவறு செய்ய மாட்டேன்ட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் குழந்தைகளை வளர்க்கணும். அப்படி வளர்த்தா அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல குழந்தைகளாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக இந்த சமுதாயத்தில் உலா வருவார்கள். அப்படித்தான் என் அன்னையை வளர்த்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். இது இல்லாத ஒன்றுனா இதை நான் பதிவு செய்ய மாட்டேன்.